அம்மா திருவடி வணக்கங்கம்மா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே வாருங்கள் ஐயா. நீங்களே நால்வர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இன்று நிலம்பீரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புடுகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி திடனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னையில் சுட்டிக் கொண்டு இன்றைய திருவந்த சிந்தனையை நாம் தொடருவோமாக. சென்ற வாரத்திற்கு முதல் வாரம் நாம் மூவகை ஜீவ வர்க்கம் என்ற தலைப்பில் திருமந்திரத்தை பற்றி சிந்தித்தோம். திருமூல தேவநாயனார் மிக விரிவாக சைவ சாஸ்திர நூல்களை தாண்டி மிக அதிகமான விளக்கங்களை கொடுத்திருந்தார். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்குமே என்று தெரியவில்லை. ஒரு தொகுப்பாக பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் இந்திய திருமந்திர சிந்தனமாகிய பாத்திரம் என்ற தலைப்புக்குள் செல்லாம். ஆன்மாக்கள் 3 வகைப்படும். ஒன்று ஆணவ மலம் மட்டும் உடைய விஞ்ஞானகரன், ஒரு மலம் மட்டும் உடைய ஆணவ மலம் மட்டும் உடைய விஞ்ஞானகரன். இரண்டாவது ஆணவ மலம் கண்ம மலம் ஆகிய இரண்டும் உடைய அந்த பிரளயகரன். மூன்றாவது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 மலங்களையும் உடைய அந்த சகலர்கள். இந்த மலங்கள் எல்லாருக்கும் அனாதியே இருக்கின்றது. எனவே இந்த பெருமானை என்ன செய்வார்னா, இந்த ஆன்மாக்களுள் முக்கியமா இருக்குதான் எந்த சகல வர்க்கத்துல யார் பக்குவம் எய்திருக்கிறார்களோ, இந்த பக்குவம் மலபரிபாகம் சத்தினிபாதம் இருமுறை ஒப்பு என்கின்ற அந்த பக்குவம் வந்தவர்களுக்கு பெருமான் அதுக்கு உதாரணம் மான் காட்டி மான் பிடிப்பது போல சொல்லுவாங்க. அது போல ஒரு பார்வை விலங்க கொண்டு மற்ற விலங்குகளை பிடிப்பது போல சிவபெருமான் ஒரு மானுட சட்டையை தாங்கி குருநாதராக எழுந்து அவர்களின் மலங்களை நீக்கி திருவடி பெற்றை அருள்வான். அதற்கு தீட்சை கொடுத்துதான் சகலரை ஆட்கொள்வான். அந்த தீட்சை பல வகைப்படும். ஒன்று திருநோக்கம் அல்லது சச்சு தீட்சை அல்லது நயன தீட்சை, பார்வையால் பார்ப்பது. இரண்டாவது ஸ்பரிச தீட்சை அல்லது தொடுதல் மூலமாக கொடுப்பது ஸ்பரிச தீட்சை. மூன்றாவது வாக்கு தீட்சை அல்லது வாசக தீட்சை அல்லது உபதேச தீட்சை. நாலாவது பாவனாய் தீட்சை என்ற அந்த மனதின் மூலமாக எண்ணுவது
எப்படி வந்து ஆமை வந்து தன் முட்டைகளை என்னமோ அது போல பாவனா தீட்சை. அந்த வந்து நூல் தீட்சை, ஒரு ஆகம தீட்சை அல்லது சாத்திர தீட்சை கொடுப்பாங்க. இப்ப தாய்மானவருக்கு வந்து சிவஞான சித்தியார் தான் உபதேசமாக கொடுக்கப்பட்டது. அதுல வந்து அதை சாத்திர தீட்சை அல்லது ஆகம தீட்சை என்று சொல்வார்கள். 6 வந்து யோக தீட்சை. யோக தீட்சை வந்து நம்முடைய ஆன்ம அறிவில் ஒன்றை செய்யும் அந்த சை யோக தீட்சை. அதுக்கப்புறம் ஔத்ரி தீட்சை. ஔத்ரி தீட்சை என்ன பண்ணுவாங்க, குண்ட மண்டலங்களை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக தீட்சை கொடுப்பார்கள். அந்த ஔத்ரி தீட்சை வந்து 2 வகையாக செய்யப்படும். ஒண்ணு வந்து கிரியாவதி நம்ம வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த குண்டல மண்டலங்கள்லாம் ஏற்படுத்தி கடஸ்தாபனம்லாம் பண்ணி நமக்கு தீட்சை கொடுப்பாங்க. இல்லை வந்து ஞானவதிங்கிறப்ப நம்ம மனசின் மூலமாகவே அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், இவன் வந்து உயர்நிலை அடையட்டும், திருவடி பெற்றை அடையட்டும் என்று அதற்காக வந்து தீட்சை கொடுப்பது. இதுதான் வந்து இந்த தீட்சை. இந்த 6 வகை தீட்சைகளும் தனியாகவோ அல்லது இந்த ஔத்ரி தீட்சைன்னு சொல்ல முடியா, அந்த ஹோம குண்டங்களை எழுப்பி அதன் மூலமாகவோ அதற்கு அங்கமாகவோ வந்து செய்யப்படும். இந்த 3 பேரையுமே வந்து ஆணவமலம் வந்து பற்றி இருக்கின்றது. இந்த ஆணவமலம் வந்து 3 மலத்துக்கு விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலகலர் 3 பேருக்குமே வந்து பொதுவா இருக்கு. இருந்தாலும் அந்த ஆணவமலத்தின் சக்தி வந்து வேறுபடும். விஞ்ஞானகலரை பற்றியுள்ள அந்த ஆணவமலத்தின் சக்தி வந்து சூக்கமாக இருக்கும். பிரளயகலை பற்றியுள்ள அந்த ஆணவமலம் வந்து அது ஸ்தூலமாக இருக்கும். சகலரை பற்றியுள்ள வந்து அது தூளதரமாக, மிகவும் தூளமாக இருக்கும். எனவே விஞ்ஞானகலருக்கு வந்து ஆணவமல பிடிப்பு சூக்கமாக இருப்பதால் அவர்களுக்கு வந்து மாயை கண்மம் வந்து இருக்குது. இருந்தாலும் அவற்றால் அவர்கள் வந்து பிடிப்பட மாட்டார்கள், மயங்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு ஆணவமல பிடிப்பு மட்டுமே இருக்கின்றது என்று சொல்வோம். அதே மாதிரி பிரளயகலருக்கு ஆணவமல பிடிப்பு தூளமாக இருக்கும். அவங்களுக்கு மாயை இருக்கு, ஆணவம் மாயை இருக்கு. அந்த மாயை இருந்தும் அதனால் வந்து ஆணவம் கண்மம் இருக்கு, மாயை வந்து கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். அந்த மாயை வந்து இருந்தும் அதனால் பிடிப்புண்டு மயங்குதல் இல்லை. எனவே ஆணவம் கண்மம் இரண்டால் மட்டும்தான் அவர்கள் பிடிப்புண்டு இருப்பார்கள். சகலருக்கு வந்து ஆணவமல பிடிப்பு தூளதரமாக, முக தூளமாக இருப்பதால் அவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 மலங்களாலும் பிடிப்புண்டு இருப்பார்கள். எனவே விஞ்ஞானகலரை பற்றியுள்ள அந்த ஆணவ மலம் அது மிகவும் சூக்கமாக இருக்கும். எனவே என்ன பெருமான் வந்து அவர்களுக்கு அறிவுக்குள் அறிவாக இருந்து அவர்களுக்கு உணர்த்துவார். எனவே அவருக்கு உணர்த்துற உடனே என்ன செய்யும், அந்த ஆணவ மலம் வந்து நீக்குவான். இதை பெருமான் வந்து அதை தன்மை, நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவோம். தமிழ் வந்து தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லுவோம். இதை பெருமான் வந்து இங்க தன்மையில் அவர்கள் அறிவில் உள் நின்று உணர்த்துவான். எனவே விஞ்ஞானம் என்றால் என்ன? வி கூட்டல் ஞானம். வீணா மேலான அறிவு, விபூதினா மேலான செல்வம். விஞ்ஞானத்தால் கலாபந்தம் அற்றவர்கள் விஞ்ஞான கலர். கலை என்பது இங்கு பந்தம் அல்லது கட்டு என பொருள்படும். விஞ்ஞானத்தால் அந்த அறிவால் நீங்குவதற்குரியதார் இவர்களை விஞ்ஞான அகலர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த விஞ்ஞானங்கள் வந்து 2 வகை இருக்கின்றது. ஒன்று அனாதியே ஆணவமலம் மட்டும் உடைய அந்த விஞ்ஞான கலர். இரண்டாவது வந்து அந்த பிரளயகலராகவோ அல்லது சகலராகவோ இருந்து பக்குவ முதிர்ச்சியினால் இந்த மாயாமலம் கண்மமலம் இவை 2ம் நீங்கி ஆணவபலம் மட்டும் உடையவர்கள் இருப்பவர்கள் அந்த மற்றொரு வகையினர். எனவே இந்த விஞ்ஞானகலர் கூடிய போனங்கள் எங்க இருக்கும்? அது வந்து சுத்த வித்தையில் இருக்கும். சுத்த வித்தைக்கும் அசுத்தமாய்க்கும் நடுவில் சில போனங்கள் இருக்கு, அவற்றில் வந்து இருக்கும். இவர்களுக்கு வந்து கண்மமும் மாயையும் உண்டு, இருந்தாலும் அவர்களால் அதற்கு பந்தப்படுவது இல்லை. எனவே இவர்களுக்கு நிகழும் சத்தினிபாதம் எப்படி இருக்கும்? அது தீவிரதரம் என்ற அந்த தரத்துல வந்து அவர்கள் சத்தினிபாதம் கிடைக்கும். அவர்கள் எடுத்த ஒரு பிறப்பிலேயே அவர்களுக்கு முக்தி அடைவார்கள். இரண்டாவது வந்து பிரளயகலர். அவர்களுக்கு ஆணவம் கண்மம் ஆகிய 2 மலங்கள் உண்டு, மாயா மலமும் உண்டு. ஆனால் அதனால் அவர்கள் பந்தப்படுவது இல்லை, பிணிக்கப்படுவது இல்லை. எனவே அது மாயாமலம் வந்து உபச்சாரமாக இல்லை என்று சொல்லப்படும். இதுல 2 வகையா, ஒன்று அனாதியே பிரளயகலர்கள் உள்ளவர்கள், இரண்டாவது வந்து சகலராக இருந்து பக்குவ முதிர்ச்சி பெற்று அவர்கள் வந்து மாயாமல பந்தம் நீங்கி பிரளயகலர் ஆவார்கள். இந்த பிரளயகலருக்கு 1க்கு மேற்பட்ட பிறவிகள் உண்டு. அவர்கள் பிரளய கால எல்லையில் ஒரு பிரளயம் முடியும் போது அதில் முக்தியை பெறுவார்கள். எனவே எல்லாம் முடங்கும் அந்த பிரளய காலத்தில் அந்த கலை அல்லது பந்தம் நீங்குவதால் அவர்கள் பிரளயாகலர். பிரளயம் என்பது பேரொளி காலத்தில் நிலக்கூடிய அந்த ஒடுக்கம்.
எனவே பிரளய கால எல்லையிலேயே இவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவிகள் நிகழும். அவர்களுக்கு உரிய போனங்கள் எதிரினா அதுல அசுத்தமாயிலிருந்து அந்த அராகம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம்னு சொல்றியா, அந்த அசுத்தமாயி முதல் அராக முறை உள்ள இந்த தத்துவங்கள் பெருமான் இவர்களை எப்படி ஆட்கொள்வார்னா, பெருமான் அவர்களுக்கு மான், மழு, 4 தோள்கள் அல்லது 8 தோள்கள், 3 கண்கள், நீலகண்டம் ஆக இந்த சிவவடிவோடு வெளிப்பட்டு முன்னிலையில் என்று உணர்த்துவான். இவர்கள் பெருமான் முன்னிலையில் உணர்த்துவான். நம்முடைய ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தது இந்த நிலைதான். 3வது சகலர். சா என கூடியது, சோமாஸ்கந்தர்னா உமையோடும் கந்தனோடும் கூடியது சா உமா ஸ்கந்தர். இப்ப சா என்பது உடன் கூடியது, கலையோடு கூடியவர்கள். இவர்களுக்கு 3 மலம் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற 3 மலங்களாலும் பிணிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லோரும் சகல வர்க்கத்து ஆன்மாக்கள். நமக்கு உண்டான போனம் எங்க இருக்குது அப்படின்னா, அது இந்த பிரகிருதி மாயை என்கின்ற அந்த மூலப்பிரகதிலிருந்து அந்த நில தத்துவம் அல்லது பிரதி தத்துவம் என்ற அந்த தத்துவம் ஈராக உள்ள அந்த 24 தத்துவங்களில் உள்ள போனங்கள். இவர்கள் மும்மல பிணிப்பு உடையவர்கள். எனவே இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரளய காலங்களில் பிறப்பெடுத்து வினைகளை செய்து செய்து உணர்வார்கள். பல பிறவைகளை செய்த அந்த சரியை, கிரியை, யோகங்களினால், இந்த தவத்தினால் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு மலபரிவாகம், இறைவனுடைய ஒப்பு அது கிடைத்து சத்தினி பாதம் நிகழப்பெறும். அவர்கள் பக்குவம் நோக்கி உரிய காலத்தில் சிவபெருமான் என்ன செய்வார்? இந்த மலம் நீங்கிய ஒரு சுத்த ஆன்மாவை தனக்கு இடமாக கொண்டு நம் போன்ற இந்த மானுட உணவில் எழுந்தருளி நமக்கு ஞான உபதேசம் செய்து அவர் என்ன செய்வார்? நமக்கு வீடு பெற அருள்வாய். இதை அந்த பார்வை மிருகம் அல்லது பார்வை விலங்கு பழகிய மிருகத்தை கொண்டு பழகாத மிருகத்தை பிடிப்பது போல, மானை காட்டி மான் பிடிப்பது போல என்று வழங்குவார்கள். அவ்வாறே பக்குவம் அடைந்த அந்த ஆன்மாவை அவரை போன்ற மானுட வடிவில் எழுந்தழிந்து ஆட்கொள்வான். ஏனென்றால் சகலரை பிடித்துள்ள அந்த ஆணவமல சக்தி வன்மையானது, தூளதரம் என்று சொல்வார்கள். எனவே அவர்கள் உபதேசம், நூல், அனுபவம் என்ற பல வகையினால் உணர்த்தினால்தான் அது நீங்கும் என்ற கருத்து சொல்லிவிட்டு இன்றைய சிந்தனையாகிய பாத்திரம் என்ற போலாம். ஒரு பழமொழி இருக்கு, பாத்திரம் அறிந்து பிச்சையேடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு. நம்ம தக்க ஆளுக்கு தானம் செய்வனும் என்ற அந்த கருத்து தான் இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம யாருக்கு செய்யணும், யாரு செஞ்சாலும் நம்ம செய்யறது அந்த சிவன் அடியார்களுக்கோ சிவ ஞானிகளுக்கோ அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம செய்யணும். அதான் நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மம் எல்லாம் 199% சிவஞானிகளுக்கும் சிவன் அடியார்களுக்கும் அந்த சிவ ஆலயத்துக்கும் செய்வதற்காக. அதுதான் நமக்கு வீடு பெற்றை கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம். அதுதான் சற்பாத்திரம்னா நல்ல பாத்திரம் என்று சொல்வார்கள். பாத்திரம் என்றால் கொள்கலம். எடுத்துக்கின்ற இப்ப வீட்டோட என்ன சொல்லுவாங்க, பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி நீ பாலை வாங்கு, சுத்தப்படுத்தி பாலை வாங்கு, பால் திரிஞ்சி பண்ணு சொல்லுவாங்க. எனவே நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மம் எல்லாம் சரி, எல்லாமே என்ன செய்யணும்னா அது தகுந்த சற்பாத்திரத்திற்கு நல்ல கொள்கலத்துக்கு வேணும். பெருமானுக்கு எந்த பாத்திரம் இருந்தாலும் அது பரவாயில்ல. இந்த பெருமான் ஓடே உண்கலனா ஒன்பொழிதேர் தேர்ந்துள்ளல். பெருமான் பிரம்மகவான் அதை வச்சுக்கிட்டே ஒரு பாத்திரம் எடுத்து என்ன பண்றாரு? அது நம் பொருட்டு நம்முடைய ஆணவம், கண்மம், மாய் அது பிச்சையாக வாங்கி கொள்கிறார். இதே கையில இந்த பிரம்மகபாலத்தை தான் வச்சிருக்காரு. பார்க்க போனா உலகத்தில் உள்ள எல்லாமே பாத்திரம் தான். நம்ம உடம்பு ஒரு பாத்திரம். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த 70 வயசு வரைக்கும் நம்ம எவ்வளவு சாப்பிட்டுப்போம், எத்தனை டன் சாப்பிட்டுப்போம், அவ்வளவு செரிச்சு போச்சு இல்லையா? அவ்வளவு செரிச்சு உடம்பா போச்சு. மனசும் பிரம்ம ஒரு பாத்திரம் தான். மனசுதான் இந்த பிரம்மகபாலம். அது எவ்வளவு போட்டாலும் சரி, அது என்ன செய்யும்? எல்லாத்துலயும் வாங்கி கொள்ளும். மனசுக்கு நிறைவே இருக்காது. எல்லாமே அந்த பாத்திரம் இருக்கு. உடல் பாத்திரம், இந்த மனப்பாத்திரம், இதை தாண்டி இந்த ஆன்மா பாத்திரத்திலிருந்து போனோம். நம்ம ஆன்மாவை ஒரு கொள்கலனாக அந்த பெருமான் கொடுக்கக்கூடிய அந்த உபதேசத்தை, தீட்சையை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த கொள்கலமாக நம்ம வாச்சிக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? நம்ம அறவழியில் பொருளை ஈட்டி அறவழியில் இன்பத்தை அனுபவித்து அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை சேம வைப்பாக ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்டாக நம்ம வச்சுக்கணும். எனவே பாத்திரம் என்றால் சற்பாத்திரம், நல்ல பாத்திரம். அதற்கு உரியவர்கள் சிவ ஞானியர்கள் என்ற அந்த கருத்தை இந்த பாட்டு.
என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் 5 சொன்னாரு. அப்புறம் அந்த கர்ப்பக்கிரியை முதலாக 3 வகை ஜீவ வர்க்கங்களை கூறினார். இப்பொழுது என்ன செய்யலாம், நம்ம ஒரு அறிவை வந்து நம்ம கொஞ்சம் பயன்படுத்துறோம். ஏன்னா நல்லோர் இவர்கள், தீயோர் இவர்கள். நல்லவர்கள் வந்து நல்ல பாத்திரம் அல்லது சற்பாத்திரம், தீயவர்கள் வந்து அபாத்திரம். அவர்களுக்கு, தீயவர்களுக்கு வந்து நாம் உதவி செய்யக்கூடாது. எனவே இந்த பாத்திரத்தை, சற்பாத்திரத்தை 4 மந்திரங்களை சொல்கின்றார். பாத்திரம் என்பது கோல்களம். எனவே இதை வந்து நல்லதன் மேல் கொட்டதுனால இதுக்கு சற்பாத்திரம் என்றும் கொள்ளலாம். இப்ப வந்து முதல் பாட்டுக்கு வந்து போகலாம். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தாள் பல முத்தி சித்தி பரபோகமும் தரும் நிலம் அத்தனை பொன்னை நின்மூடற்கீந்தால் பல முற்றே பர போகமும் குன்றுமே. முதல் 2 வரி வந்து அந்த சிவஞானிக்கு கொடுப்பது, இரண்டாவது வந்து சிவஞானி அல்லாத அந்த அவஞானிக்கு கொடுப்பது. சிவயோகமே யோகம், மற்றதெல்லாம் வந்து அவயோகம். இதுவே சிவஞானமே ஞானம், மற்றதெல்லாம் அவஞானம். பார்க்கலாம். திலம் அத்தனை, திலம் என்பது அந்த எல்லை வந்து குறிக்கும். இந்த புராணத்துல வந்து திலோத்தமை என்று ஒரு பெண்ணை சொல்வார். பிரம்மன் வந்து என்ன பண்ணாரா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அழகான பொருள்ல இருந்து ஒரு எல்லளவு எடுத்து ஒரு பெண்ணை வந்து செய்தாராம். அதுக்கு பேர் வந்து திலோத்தமை என்று பெயர். அந்த திலோத்தமையை பார்த்த உடனே இவருக்கே வந்து பிரம்மருக்கே வந்து ஒரு ஆசை வந்து விட்டதாம். இதுதான் வந்து நம்முடைய சேக்கிலார் பெருமான் வந்து சொல்வார். அந்த பிரம்மன் வந்து என்ன செய்தான், பல ஊழி காலம், இந்த 100 பிரம்ம கற்பம் வரைக்கும் வாழ்ந்தவன், அவனுக்கே ஆண்டு அனுபவித்தவன். மனைவிகள்லாம் உண்டு, 2 மனைவிகள் உண்டு. அந்த மாதிரி இருந்து 100 பெண் மேல வந்து ஆசைப்பட்டான். ஆனா நம்முடைய ஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு, அவர் 16 வயது இளங்காலை, அவர் வந்து காம அனுபவம் அற்றவர். அவருக்கு என்ன செய்கின்றார், சிவநேசன் செட்டியார் வந்து அந்த பூம்பாவை வந்து உனக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்கின்றார். அப்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த பொண்ணை வந்து பெத்தீங்க, அதனால நீங்க வந்து அவருக்கு வந்து உடலுக்கு வந்து தந்தை. இந்த பொண்ணை வந்து நான் அவ வந்து இறந்து போயிட்டா, இப்ப நான் அவளுக்கு வந்து மறுபிறவி நான் வந்து கொடுத்துருக்கேன். இனே அவளுக்கு வந்து நான் வந்து தந்தை தான், எனவே இவள் வந்து எனக்கு மகள் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி சுந்தரம் அதே மாதிரிதான். இந்த மணப்பகை, சிங்கடி, அந்த பெண்களை என்ன பண்ணுவாரு, அந்த கோப்பு நாயகர் கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் எனக்கு பெண் மக்கள் என்று அந்த தொடை மேல இருத்தி அவருக்கு வந்து உச்சி வந்து தன்னுடைய அன்பை வந்து காப்பிப்பார்கள். எனவே இந்த சிவஞானிகளுக்கு வந்து காமம் வந்து இருக்காது, பிரம்மன் முதலுக்கு அந்த காமம் வந்து இருக்கும் என்ற அந்த கருத்துல இந்த திலமத்தனை பொன், ஒரு எள்ளு முனை அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பொண்ணோ பொருளையோ அத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தால், ஒரு சிவஞானிக்கு நீங்கள் கொடுத்தால் அதன் பயன் என்ன, பல முத்தி சித்தி பரபோகமும் தரும். அதெல்லாம் என்ன செய்யலாம், அது பல முத்தி, மறுமைக்கு வந்து முக்தி கொடுக்கும். சித்தி, இம்மைக்கு வந்து சித்தியும் போகமும் கொடுக்கும். கடைசியில் பரபோகமாகிய அந்த பரமுக்தியும் வந்து கொடுக்கும். முதல் 2 அடிக்கு வந்து வரி. அடுத்து நிலம் அத்தனை பொன் நின்மூடற்கு ஈந்தால், அந்த அறிவற்ற அந்த மூடனுக்கு, அவனுக்கு, அந்த அஞ்ஞானிக்கு நீ என்ன பண்ற, இந்த பூமி அளவுக்கு பொன், அந்த பூமி அளவுக்கு நீ பொன்னை கொடுத்தாலும் அது என்ன செய்யும், பணமுற்றே பரபோகமும் குன்றே. அதெல்லாம் கொடுத்தான் என்ன செய்யும், உனக்கு இந்த லோகத்துக்கும் வந்து பயன் கிடையாது, மறுமைக்கும் வந்து பயன் கிடையாது என்று அந்த காட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மூடர்னா அவர்கள் வந்து முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம், அவற்றை அறியாதவர்கள் எல்லாமே வந்து மூடர்கள் தான். 3 பொருள்கள் இருக்கின்றது என்பதை அறியாதவர்கள். இதுதான் என்ன சொல்வார்னா, சிவஞான சித்தர்கள் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் இதே கருத்து, திலமளவே செய்தினும் நிலமலை போல் நிகழ்ந்து. இந்த சிவஞானத்தை செய்கிறவர்களுக்கு அவர்கள கையில வந்து நீ தானம் கொடுக்குற, எவ்வளவு கொடுக்குற, திலமளவே, ஒரு எள்ளு மணலுக்கு கொடுக்குற. அது எப்படி, நிலமலை போல், இந்த நிலகத்துல இந்த இமயமலை போல திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகை எடுத்து, பவ கடல்ங்கிறது பிறவிக்கடல், அந்த பிறவிக்கடலில் அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து, நமக்கு இம்மை போகமும் கொடுக்கும், பரபோகமும் துய்ப்பித்து பாசத்தை அறுக்க, அது மும்மலை பாசத்தை அறுக்க தவம் ஆறும் பிறப்பொன்றில் சார பண்ணி, இந்த சரியை கிரியை யோகம் என்கின்ற தவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிறப்பை கொடுத்து சார பண்ணி, சிறியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமே, அதை சரியை செய்து, சரியை மூலம் கிரியை செய்து
கிரியை மூலம் அது யோகம் செய்து அப்ப என்ன செய்யணும், நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நமக்கு என்ன செய்கிறது, நமக்கு ஞானத்தை கொடுக்கும், சிவஞானத்தை கொடுத்து நாதன் அடி கமடங்கள் நன்மைக்கும் தானே, அது பெருமானுடைய திருவடியை அது சேர்ப்பிக்கும் என்று சிவஞான சித்தியாரில் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இது என்னன்னா, கொடுக்கப்படுவது பொண்ணுதான், அவனுக்கும் பொண்ணுதான் போகும், இவனுக்கு பொண்ணுதான் போகும். சிவஞானிக்கு ஒரு எல்லளவு பொண்ணு கொடுத்தாலும் அது சிவஞானம் கைவரப்பட்ட ஒரு சிவஞானிக்கு கொடுத்தால் அது என்ன செய்யும், அதன் பயனாக நமக்கு அட்டமா சித்திகள் என்கிற அந்த 80 சித்திகளை கொடுக்கும். அது இல்லாம அந்த பதமுக்தி என்ற அபரமுக்தி, பதமுக்த சாலோகம், சாமீபம், சாரூபம், சரியை செய்தால் சாலோகம், கிரியை செய்தால் நமக்கு சாமீபம், சிவனுக்கு சமீபமாக இருப்பது. அப்ப யோகம் செய்தால் சாரூபம், சிவன் போன்றே உருவம், நந்திதேவனுக்கு சிவன் போன்ற உருவம் உண்டு, நம்முடைய சுந்தர பெருமானுக்கும் சிவன் போன்ற அந்த உருவம் இருந்தது. பல சிவகணங்களுக்கும் இந்த சிவத்தை போல அந்த சாரூபம் இருக்கும். இதை அவர்களுக்கு கொடுத்தால் அதன் பயனாக நமக்கு அந்த பதமுக்தியாக சாலோகம், சாரூபம், சாமீபியம் என்ற 3 கிடைச்சு இறுதியான ஞானம் கிடைத்து நமக்கு பரமுக்தி என்கின்ற அந்த சாயுஜ்ய முக்தி, சிவனோடு ஒன்று கலக்கின்ற அந்த முக்தியை கொடுக்கும். ஆனா ஒருத்தன் வேஷம் போட்டுக்கிட்டான், என்ன மாதிரி உள்ள ஒருத்தன் இந்த சிவஞானம் கிடைக்கல, சிவஞானி போல ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அவன் உள்ளுக்குள்ள மூடனா இருக்கான். அது அவனுக்கும் தெரியும், சிவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவனுக்கு நிலம் அளவுக்கு, இந்த பூலோகம் அளவுக்கு நம்ம பொண்ணை கொடுத்தாலும் அதனால பயன் கிடைக்காது. என்ன செய்யும், நமக்கு பரபோகமும் குன்றி அந்த பரஞானம் கிடைப்பதற்கும் அது காரணமாக அமைத்துவிடும். ஏன்னா சிவஞானிக்கு செய்தது சிவன் தனக்கு செய்ததாக அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனா அந்த சிவஞானி அல்லாத அந்த அவஞானிக்கு கொடுத்தோம்னா அது என்ன செய்யும், அவன் எதாவது பண்ணுவான், பீடி சிகரெட் குடிப்பான், கள்ளு சாராயம் கொடுப்பான், பெண்களை போய் சேர்வான். அதான் என்ன செய்யும், அதுக்கு நாம காரணமாயிடுவோம். எனவே அவர்கள் அந்த வஞ்சகர் செய்யக்கூடிய அந்த வஞ்சனை செயலுக்கு நாம் ஒரு காரணமாக ஆகிடுவதால் அது நமக்கு பயனுக்கு மட்டும் கொடுக்காது, அப்புறம் நம்முடைய பயனையும் கெடுக்கும். விருந்தொம்பல் வள்ளுவர் சொல், இணை துணைத்து என்பதொன்றிலே விருந்தின் துணை துணை வேள்வி பயன். என்ன கொடுக்கறது கணக்கு கிடையாது, எவனுக்கு கொடுக்குற அதுதான் கணக்கு. திருக்குறள் 87 சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி நாலடியால பாட்டு, தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்டக்கால் வான் சிறிதா போர்த்துவிடும். நான் பொண்ணு சின்னதா இருந்தாலும் ஒரு தக்கருக்கு கொடுத்தோன்னா வான் சிறிதாக போர்ந்துவிடும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய பட்டினத்தார் அவன் என்ன செய்றாரு, இந்த கேது தலமாகிய பூபார் பக்கத்துல இருக்கு, அந்த தளத்துக்கு போறப்ப அங்க சாப்பாடு போடுறது லேட் ஆகும், கஞ்சி காய்ச்சுவாங்க. அந்த கஞ்சி காய்ச்சி குடிச்ச உடனே என்ன செய்யும், அந்த சிவலாயத்துல இருந்த மணி அடிக்கும். ஏன்னா சிவஞானிக்கு கிடைச்சிருந்தா அந்த அர்த்தத்தை அது சொல்லுவதாக பட்டினத்தார் வரல சொல்லுவார்கள். எனவே அவர்களுக்கு தற்போதம் கிடையாது, ஆன்மபோதம் முழுக்க முழுக்க விடுபட்டு விட்டது. ஏன்னா அவருக்கு சிவபோதம் மட்டும்தான் இருக்கு, ஜீவபோதம் கிடையாது. இதான் நம்முடைய அப்பர் பெருமானும் சொல்வார் 6ஆம் திருவிழா, எவரேனும் தாமாக லலாடத்திட்ட, லலாடம்னு நெற்றியை குறிக்கும், இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் அவர்களை சிவஞானிகளாக நம்ம சொல்றோம். எனவே தாழ்ந்தோருக்கு அது கொடுத்தால் அது ஈகை என்று சொல்லப்படும். எனவே உயர்ந்தோருக்கு கொடுத்தால் அதை கொடை என்று சொல்லப்படும். கொடை செய்யும் அந்த வழி கொள்பவர்களே இதை பாத்திரம் என்று சொல்வார்கள். எனவே இதை ஈகை செய்வது, தம்மை விட தாழ்ந்தவருக்கு கொடுப்பது அது ஈகை. அதை இதை தானம் என்றும், கொடை என்பது தானம் என்று சொல்லப்படும், ஈகை தர்மம் என்று சொல்லப்படும். எனவே இந்த தானம் பலவகைப்படும். பொன் தானம், நிலத்தானம், கன்னிகா தானம், பூமி தானம் என்ற பல வகை தானம் செய்யலாம். எனவே நம்ம என்ன செய்யணும், அந்த சிவஞானிகளுக்கு நாம் கொடை அல்லது தானம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஈகை அல்லது தர்மம் என்று சொல்லப்படும். அந்த ஈகையை ஐயம் என்று நம்முடைய ஔவையார் சொல்ல, ஐயம் எட்டு உண் என்று சொல்வார். எனவே திருவள்ளுவர் அந்த கொடை அல்லது தானத்தை விருந்தோம்பலில் வைத்து சொன்னார். அந்த ஈகை ஈகை என்று ஒரு தனி அதிகாரத்துல வச்சு சொன்னார். எனவே ஔவையார் ஐயம் எட்டு உண், தானம் அது விரும்பு என்று சொல்வார்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், சற்பாத்திரமாகிய சிவஞானிகளுக்கு, சிவனடியார்களுக்கு தான் நாம் அந்த தானம் என்ற கொடையை செய்ய வேண்டும்.
மற்றவர்களுக்கு நம்ம தர்மம் என்ற ஈகையை வந்து செய்ய வேண்டும் என்ற கருத்து வந்து முதல் பாட்டு சொல்லப்பட்டது. அடுத்து இரண்டாவது பாட்டு. கொண்டிருந்தார் உயிர் ஒன்றிடம் காலனை கொண்டிருந்தார் உயிர் உள்ளும் குணத்தனை நன்றுணர்ந்தார் கருள் செய்திடும் நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாவே. இப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். இப்ப நமக்கு நோய் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆணவ மலம்தான் நோய். அதுக்கு மருந்து என்ன? அதுக்கு மருந்து வந்து நமக்கு அது சரியை கிரிய யோகம் தான் அந்த மருந்து. அது தெரிஞ்சவங்க நம்ம அது வந்து செய்ய மாட்டோங்கிறோம். தெரியுது, அது செய்ய மாட்டோங்கிறோம். செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது சாலோகம், சாமீபம், சாரூபம் கொடுத்து கடைசியா நமக்கு சாயுஜ்யத்தையே வந்து கொடுக்கும். பத உரை வந்து பார்க்கலாம். கண்டிருந்தார் உயிர் உண்டிடம் காலனை, நம்முடைய உயிர்களை தத்தம் கால எல்லையில் கொண்டு போகக்கூடிய அந்த கால. மற்றவங்க சாவறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கிறோம். கண்டிருந்தார்கள் இந்த மக்கள் எல்லோரும் சாவறதை பார்க்கிறோம். ஆனா நான் சாவ மாட்டேங்கிற ஒரு நினைப்பு மட்டும் எனக்கு வந்து வர மாட்டேங்குது. இரண்டாவது வந்து கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணத்தனை. பெருமான் வந்து எங்க இருக்கிறான்னா நம்முடைய உயிர்க்கு உயிராக இருக்கின்றான். எனவே உயிருக்கு உயிராக நம்மை கொண்டிருக்கும் அந்த அருள் குணத்தை உடைய, என் குணத்தை உடைய உயிர் கொள்ளும் குணத்தனை. நம்முடைய மாணிக்க உயிர் உண்ணி பத்தினே பாடுவார். இந்த உயிர் உண்கின்ற எம்மானேம் பாரு, அந்த உயிர் கொள்ளும் குணத்தை. எனவே நம்மை உயிர்க்கு உயிராக கொண்டிருக்கும் அந்த அருள் குணத்தனாகிய அந்த சிவனை தம்முள் கொண்டிருப்பதை அந்த சிவஞானிகள் வந்து அறிவார்கள். நம்மால் வந்து அறிய முடியும். நம்மளால உயிரையே அறிய முடியவில்லை. உயிரை அறிய முடியாதப்போ வந்து உயிர்க்குள்ள உள்ள சிவனை வந்து நம்மளால எப்படி அறிய முடியும்? எனவே அங்கனம் இருந்தும் என்ன செய்கிறார்கள்? நம்ம சொல்றோம், சிவஞானிகள் சொல்கின்றார்கள். நம்ம கூட தீட்சா குரு வந்து சொல்கின்றார், ஞான குரு வந்து சொல்கின்றார். அந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு வந்து தெரியல, என் அனுபவத்துக்கு வந்து இல்லை. சொன்னாலும் அந்த நேரத்துக்கு உரைக்குது, அடுத்த நேரம் வந்து எனக்கு மறந்துட்டு அந்த பழைய வழியிலேயே, அந்த உலக போகத்திலேயே நான் வந்து போயிடுறேன். எனவே அதை வந்து அனுபவமாக உணர்றதுனால அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவதிப்படுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள், துயரப்படுகின்றார்கள். நன்றுணர்ந்தார்க்கு அருள் செய்திடும் நாயனை. இதை நன்றாக அறிந்து உணர்ந்து அனுபவித்த அந்த சிவஞானிகளுக்கு அருள் செய்திடும் நாதனை, அருள் வழங்கக்கூடிய அந்த நாதனாகிய சிவனை சென்று உணர்ந்தார் சிலர். எனவே அறிந்தவர்கள் வந்து பலர்கள், ஆனா அதை வந்து உணர்ந்தவர்கள் யார்? உணர்ந்தவர்கள் வந்து சில பேர்கள் தான். அந்த சில பேர்களுக்கு வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால், நான் இந்திரன் ஆகணும், இல்ல வந்து பிரம்மன் ஆகணும், திருமால் ஆகணும், அந்த மாதிரி ஆசை இருந்தால் அவர்கள் வந்து தேவர்களும் ஆவார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த திருமந்திர பாட்டு தான். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகரிதானே, சிவ சிவ என்ன தேவரும் ஆவர். அதுக்காக இந்த வரி வந்து எடுத்துக்கிட்டேன். அற அற என்ன அறியதொன்றில்லை, அற அற என்ன அறிகிலர் மாந்தர், அற அற என்ன அமரருமாவர், அற அற என்ன அரும் பிறப்பன்றே, அற அற என்ன அமரரும் ஆவர். அதுக்காக இந்த கருத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். அற அறன்னு சொன்னா நம்முடைய பிறப்பே வந்து அறுந்து போடும். நாங்க பெருமாள் வந்து அரணாக இருந்து நம்மை பிறவை வேரோடும் வந்து அறுத்து விடுவார். சிவசிவன நமக்கு வந்து சிவகதியை கொடுப்பார் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல். எனவே அறிந்தவர்கள் வந்து சில பேர், அதை அறிந்து உணர்ந்தவர்கள் வந்து அதுல சிலரும் சிலர், அறிந்து உணர்ந்து அதை அனுபவித்தவர்கள் வந்து வெகு சிலர் தான். ஆனா அறியாதவர்கள் வந்து பலர்கள். அந்த அறியாதவர்களுக்கு அந்த பிறப்பிறப்பாகிய அந்த நோயும் இருக்கின்றது. அதை நீக்குவதற்கு மூலம் மருந்து எங்க இருக்கு? மருந்து வந்து வெளியே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கு. அது உயிருக்குள்ளே இருக்கு. அந்த உயிருக்குள்ள உள்ளே இருந்தும் நம்ம என்ன செய்யல, அதை அறியாமையினால என்னுடைய வாழ்நாளை வீழ்நாளாக்கி இந்த ஒரு பிறவியை பெடுத்திருக்கிற வாழ்ந்த பிறவியை நான் வீணை வந்து கழிக்கின்றேன் என்ற கருத்தை வந்து இந்த இரண்டாவது பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது உணர்ந்தால் சில, இந்த உலகத்தில் வந்து சிவஞான உணர்வுகள் வந்து சில பேர் தான். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உயிர்களுடைய அந்த கால எல்லையில் அந்த ஆயுள் முடியும் போது கூற்றுவன் போவது அனைத்தையும் பாக்குறாங்க. பாக்குறப்ப நம்ம என்ன, எப்படி ஆண்டாயா, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாயா,
எவ்வளவு பேருக்கு உன்னோட இருந்தாங்க, அவனே போயிட்டான்னு அந்த மயான வைராக்கியம் அந்த ஒரு நிமிஷம் தான் நமக்கு தோணுது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து தோண மாட்டேங்குது. ஆனா பெருமாள் என்ன செய்கின்றார், அவனை வந்து அந்த உயிரை தன்னுள் கொள்ளும் குணமுடையவன். அவன் வந்து நன்னெறியாகிய ஞான நெறியில் செல்கின்ற அந்த சிவஞானிகள் மட்டும் அவள் மேல் அருள் கூறுகின்றான். அப்பேற்பட்ட சிவபெருமானை என்ன செய்யணும், நன்னெறியிலே சேர்ந்து உணர்ந்தவர்கள் சிவர்கள், அவர்கள் மேன்மக்கள் ஆவார்கள், அவர்கள் தேவர் எனவும் போற்றப்படுவார்கள். எனவே அவர்களே வந்து சற்பாத்திரர்கள், அவர்களுக்கே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், இந்த கொடையை தானத்தை வந்து கொடுக்க வேண்டும். இதைதான் நம்முடைய மாணிக்கவாசகர் உயிருண்ணி பத்து என்ற தலைப்பில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதை சிவஞானிகள் வந்து சில பேர் மட்டும்தான், கோடானு கோடியிலே ஒருவனப்பா என்று சித்தர்கள் வந்து சொல்வார்கள். அடுத்த மூன்றாவது திருப்பாட்டு. கைவிட்டிலேன் கருவாகிய காலத்தும் மெய்விட்டிலேன் விகிர்தன் அடி தேடுவன், பொய் விட்டு நானே புரிசடையானடி நெய் விட்டிடாத இடிஞ்சலுமாமே. கருவாகிய காலத்தும் கைவிட்டேன். முதல் வருகிறார். நான் வந்து கருவாய் திருமண தேவனாயர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். நம்முடைய திருநாவுக்கரசர் சொல்லிருக்கா இல்லையா, கருவாய் கிடந்து உன் கலலே நினையும் கருத்துடையேன் என்ன பாடுவார் இல்லையா. இன்னும் அந்த ஞானிகளுக்கெல்லாம் கருவா இருக்கிறப்பே என்ன செய்கிறார்கள், அந்த இறைவனை வந்து மறக்க மாட்டார்கள். கருவாகிய காலத்தும் கைவிட்டிலேன், திருமண நான் இந்த கருவாய் கிடக்கின்ற காலத்திலும் இறைவனை வந்து நான் கைவிடவில்லை, மறக்கவில்லை. மெய்விட்டிலேன் விகிருதன் அடி தேடுவேன். ஏன்னா இப்ப நான் பெருமான் என்ன, பெருமான் வந்து சத்து, அவன் வந்து உண்மை வடிவான நான் என்ன அப்படின்னும் அவனை வந்து நான் பிடிக்கணும்னா நான் வந்து பொய்யை வந்து விட வேண்டும். எனவே நான் என்ன செய்யணும், பொய் விட்டு அந்த பொய்யை வந்து கைவிட்டு மெய்விட்டிலேன் விகிருதன் அடி, உண்மையை கைவிடாத அந்த இறைவன் திருவடியை தேடுவேன். வந்துட்டேன் இறைவன் திருவடியை நான் வந்து தேடிக்கொண்டே இருக்கின்றேன். புலிசடையான் அடி, இந்த புலிசடையுடைய அந்த பெருமானுடைய அந்த திருவடியாகிய நெய்விட்டில்லாத இடிஞ்சலமாமே, அதுதான் வந்து எனக்கு வந்து விளக்கு. என்ன விளக்கு, இடிஞ்சல்னா விளக்கை வந்து குறிக்கும். அது நெய்விட்டில அந்த விளக்கு வந்து நெய் போட வேண்டாம், என்ன போட வேண்டாம், அது சுயம் பிரகாசம், அது தானே எரியக்கூடியது. எனவே பெருமானின் திருவடியாகிய அந்த விளக்குக்கு அது நெய்விட்டு எரிக்கப்படாத அந்த அகல் விளக்காக இருக்கின்றது. நம்ம எனக்கு என்ன, உனக்கு வந்து திருவருள் மேல பட்டு இருக்கணும், இருந்தா உனக்கு வந்து திருவடி கிடைக்கும். அந்த மாதிரி திருவடி கிடைச்சாதான் நீ வந்து சிவஞானி வந்து ஆக முடியும். இவன் கருத்தை வந்து தன்மே வைத்து சொல்கின்றார். நான் வந்து தாயின் வயிற்றில் கருவுற்ற நாள் முதலாக பெருமானின் கழுத்தை அந்த கலலை இணையக்கூடிய கருத்துடையனாக இருக்கின்றேன். பொய் நீக்கி, பொய்ங்கிறது என்னது, இந்த தனு கரண போகங்கள், இந்த மாயிலான எல்லாமே வந்து பொய் தான். இந்த ஆணவம் கர்மம் மாயை மூன்றுமே வந்து பொய் தான். எனவே இந்த பொய்யான இந்த பிரபஞ்ச பற்றை எல்லாம் நீக்குனா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், உண்மையான திருவடி பேரு கிடைக்கும். எனவே இந்த உண்மைங்கிறது எது, மெய்ங்கிறது எது, அது சிவபெருமானுடைய அது திருவடி. அந்த திருவடி பற்று ஒன்று மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் தான் சிவஞானியர்கள். அந்த மாதிரி இருந்தா பெருமான் என்ன செய்யல, அவர்கிட்ட பெருமான் வந்து அங்க சுயஞ்சோதியாக வந்து பெருமான் இருக்கிறான். இந்த திருவாசக பாட்டு உங்களை மாறி நின்றனை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழி அடித்த போதே ஊறி நின்ற நுழையடு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகன் தேடத்தடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த ஐம்புல பற்றாகி அந்த உலகமாக்கத்தை வந்து விட வேண்டும். அந்த மாதிரி விட்டோம்னா இந்த ஐம்புல வாசல் வந்து அடைபடும். அடைபட்டா என்ன செய்யும், உள்ள வந்து ஆன்மா வந்து பிரகாசிக்கும். அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக, உங்க ஜோதிக்குள் ஜோதியாக, இந்த ஆன்ம ஜோதிக்குள் சிவஜோதியாக பெருமான் வந்து அங்கு காட்சி கொடுப்பான். அதுக்கு நெய் ஊத்த வேண்டாம், எண்ணெய் ஊத்த வேண்டாம், அது நெய் விட்டில்லாத அந்த இடிஞ்சல் ஆகும் என்று சொல்கின்றார். எனவே நான் சிவபெருமானது திருவடியை தாயின் கருவில் இருந்த பொழுதும் மறக்காமல் நினைத்து கொண்டே இருந்தேன்.
அதே மாதிரி இப்ப பிறப்புக்கு வந்துட்டு பிறந்து வாழ்கின்ற இப்பொழுதும் இந்த திருமூலனாக வாழ்கின்ற இப்பொழுதும் என்ன செய்கின்றான், அதனை நான் மெய் அன்போடு உண்மை அன்போடு, எனக்கு இந்த உலக பொருள் எல்லாம் வேண்டாம், சிவபெருமன் மட்டும் வேண்டும் என்கின்ற அந்த மெய் அன்போடு, கண்ணப்பர் தேடினது போல அந்த மெய் அன்போடு நான் தேடுகின்றேன். அதனால அந்த திருவடி எனக்கு எப்படி இருக்கின்றனா, அது இயல்பாக சுயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒளி விடக்கூடிய அது விளக்காக இருக்கின்றது. அதற்கு நான் நெய் ஊற்ற வேண்டாம், அது எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அந்த விளக்கினை, அந்த சுயம் பிரகாச விளக்கினை அடைந்தவர்கள் தான் அவர்கள் தான் சற்பாத்திரர்கள். எனவே இடிஞ்சில் என்பது அந்த அகல் விளக்கை குறிக்கும். இதைதான் நம்முடைய மாணிக்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. எனவே அவன் தாளை வணங்குவதற்கும் என்ன செய்யணும், அவன் அருள் வேண்டும் என்ற கருத்தை இந்த 3வது பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 4வது பாட்டு, ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் ஏவின செய்யும் இளங்கிளையேனோ. பதவியை பார்க்கலாம். ஆவன ஆகும், எதுல நமக்கு ஆகணும் இருக்கோ அது நிச்சயமா ஆகும். அழிவன அழியும், நம்ம விட்டு எதுல அழியுமோ அது எல்லாம் அழிவன அழியும். களி போவன போவ, நம்ம விட்டு எதெல்லாம் போகணுமோ அந்த போகக்கூடிய காலத்துல நம்ம கை விட்டு போய்விடும். பொண்டாட்டி போயிடுவா, பிள்ளைங்க போயிடுவோம், பொருள் போயிடும், வீடு போயிடும், விதத்து வச்ச பொறுப்புகள் எல்லாமே போயிடும். புகுவன புகுவன, நமக்கு எது அந்த பிராரப்த கர்மத்தின் மூலம் நமக்கு கிடைக்கணுமோ, இந்த மாதிரி அடியார் திருக்கூட்டம் கிடைச்சிருக்கு, ஒரு குருநாதர் கிடைச்சிருக்காரு, திருமந்திரம் கிடைச்சிருக்கு, நமக்கு சாத்திர நூல்கள் கிடைச்சிருக்கு. தினசரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம சிவப்பொழுதா போகக்கூடிய அந்த இது நம்முடைய ஈஸ்வரன் குடும்பத்து மூலமா கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு நல்வினையால நமக்கு கிடைச்சிருக்கு. புகுவன காவலன் பேர் நந்தி, சிவபெருமான் நம்முடைய உயிரை காக்கின்றான். இந்த உயிருக்கு, உடம்புக்கு, உலகத்துக்கு, 224 புவனத்துக்கும் யார் காவலனாக இருக்கின்றான், அந்த சிவபெருமான் தான். அவன் பேர் என்ன, நந்தி. நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லும்ல. அவன் காட்டிட்டு கண்டவன். நான் நான் பாக்குறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, பெருமான் எனக்கு காட்டுகின்றான். அவன் காட்டுவதால் தான் நான் காண்றேன். அவனோட திருவடியை சிவபெருமான் தான் எனக்கு காட்டினா, அதை காட்டினதால தான் நான் கண்டேன். என்னுடைய முயற்சியினால நான் பார்க்கல, இந்த கண்ணால பார்க்கல, அருள் கண்ணால நான் பார்த்தேன். அதை காட்டித்து கண்டவன், பெருமான் காட்டி அருளை நான் கண்டவன். ஏவன செய்யும், பெருமாள் எனக்கு ஏவல் சொல்றாரு, என்ன ஆணை கொடுக்கிறாரு. அந்த சிவன் ஆணையின் வண்ணம் நான் இளங்கலையோனே. அதனால இந்த அடியார் கூட்டத்துல நீ போய் ஈசன் குடும்பத்துல அடியார் கூட்டத்துல போய் நீ திரும்ப சொல்லுப்பா, நீ கூட்டத்துல இளைய ஞானி, இன்னைக்குதான் சேர்ந்தவன், உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கான். எனவே இந்த சிவன் ஆணையின் வண்ணம் பிரேமாமா செயலாற்றுகின்றாங்க. அவர்கள் மூலமாக அந்த அடியார் கூட்டம் செயலாற்றுகின்றார்கள். அந்த அடியார் கூட்டத்துல இளையனாகிய என்னையும் இந்த பெருமான் சேர்த்தான். ஏவன செய்யும் இளங்கொள்ளையோனே, இந்த சிவன் ஆணையின் வண்ணம் இந்த செயலாற்றுகின்ற இந்த அடியார் கூட்டத்துல இளையோனாகிய என்னையும் இணைத்தாயப்பா என்று திருமண தேவனார் வியந்து பாராட்டுகின்றார். ஆவன, ஆவன்னா நமக்கு பெருமான் எதை கொடுத்தார், தனு கரண போன போகங்கள். எனவே பெருமானால் இந்த முதற்காரணமிருந்து சிரிக்கப்பட்ட அந்த தனு கரண போன போகங்கள், இந்த உலக உணர்வுகள் எல்லாமே அது ஆக்கப்படுகின்றது. அப்ப என்ன அழிவன, அதாவது ஒண்ணுக்கும் இந்த உடலுக்கு ஒரு 80 வருஷம் இருக்கு, 100 வருஷம் இருக்குன்னா அது என்ன செய்யும், அந்த வருஷம் முடிவுல அது அழிந்து போய்விடும் அல்லது ஒடுக்கப்பட்டு விடும். அதே மாதிரி ஒண்ணுக்கும் இந்த உலகங்களுக்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது, இந்த போனங்களுக்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது. எல்லாமே இந்த தனதான போகங்கள் எல்லாம் ஒரு காலத்துல அந்த பழைய காலத்தில் ஒடுங்கிவிடும். அப்புறம் போவன போவன போவனங்கிறது மறந்து போச்சுன்னு சொல்ல முடியா. பெருமான் சிலவற்றை நம் கண்ணிலிருந்து மறைத்து விடுவான். அதுக்கப்புறம் அதை எது போனா நம்ம வினைகள் இருக்கணுமா, பழைய காலத்துல நிறைய வினை செஞ்சிருக்கோம், அது இப்ப செஞ்சது இப்ப நமக்கு தெரியல. நல்வினை செஞ்சதால இப்ப என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இந்த அடியார் கூட்டத்துல செய்வோம். தீவினை பயனாக நமக்கு உடல் நோய் உள்ளது, சுற்றத்தன் மூலமா துன்பம் வருகின்றது. ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 துன்பங்களும் நமக்கு வருது இல்லையா. அது மாதிரி வருது. அது புகுவன நம்ம இந்த பிறவியில, இந்த பிறவிக்கு பெருமான்
பிராரப்த கர்மம் எடுத்திருக்கின்றார். அது வந்து என்ன செய்யுது, அது வந்து நான் உண்ண வேண்டிய உணவாக வருகின்றது. அது ஊழ் அல்லது உணவாகாது என்று சிவஞான சித்தர் சொல்றார். நமக்கு வந்து பிராரப்த கர்மம் வந்து என்ன செய்யணும், அதை நம்ம அனுபவித்தே தீர வேண்டும், அதை சாப்பிட்டே தான் வந்து தீர வேண்டும். எனவே இதை நம்ம அது பிராரப்த கர்மம் தான் அது புகுவன. ஆகவே ஆவன அழிவன அந்த இரண்டும் எதை குறிக்கின்றது, அது இந்த தனு கரண போன போகங்களை வந்து குறிக்கின்றது. அந்த போவன புகுவன என்பது அது வினை போகங்கள். வினை போகங்கள் வந்து வந்து கொண்டும் போய்கொண்டும் அது இருக்கின்றது என்று செல்கின்றார்கள். எனவே இது நம்முடைய சுதந்திரத்தால் என்னுடைய செயலால் வந்து கூட்டவில்லை, பெருமான் தான் அந்த வினைப்பயனை வந்து கூட்டுகின்றான். செய்வினையும் செய்வானும் சேர்பயனும் சேர்ப்பிப்பானும் என்று நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, திருவள்ளுவர் பயிலும் பார்த்திருக்கோம், சாக்கியனார் பார்க்கின்றோம். எனவே அந்த வினை பயனை வந்து பெருமான் தான் வந்து கூட்டுகின்றான். பெருமான் கூட்டுவதால் தான் பெருமானை வந்து நான் என்ன செய்யறேன், சரிக்கு யோகம் செய்யறேன், இந்த பெருமானை எனக்கு காட்சி கொடுக்கணும் நான் வந்து உரிமையை வந்து கேட்க முடியாது. எனவே பெருமான் வந்து என்னுடைய ஆன்ம பக்குவத்தை அறிந்து அவன் காட்டும் போது நினைக்கும் போதுதான் அவன் காட்ட காண வேண்டுமே என்று நம்மால் வந்து உணர முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்கின்றது, இது எல்லாமே சிவன் ஆணையின் வழி. சிவன் ஆணை என்பது சக்தியை வந்து குறிக்கும். அம்பாள் தான் அவனுடைய ஆணையை வந்து செயல்படுத்துகின்றார். எனவே அது சிவன் ஆணையின் நின்று சிவன் செயலாக அது என்ன செய்யும், செய்வானே என்று தன்முனைப்பால் செய்ய மாட்டான். சிவஞானி வந்து தன்முனைப்பாக வந்து அவன் செய்ய மாட்டான், வந்து சிவன் செயலாக செய்வான். அவனே சிவஞானி, அவனே வந்து பாத்திரம் என்று சொல்கின்றார்கள். நம்ம நிறைய சாத்திர நூல்களை படிக்கிறோம். அப்ப சாத்திர நூல் படிக்க என்ன செய்யும், நமக்கு எதுதான் ஆகணும் இருக்கோ அதுதான் ஆகும், அதுதான் ஆவன. அழிவன எதுதான் விட்டு நீங்கணுமோ அதெல்லாம் அழியும் என்று சொல்றாங்க. அதுவே எதுலாம் போகுமோ அதெல்லாம் வந்து நம்ம விட்டு நீங்கும், எது நமக்கு வரணுமோ இருக்கோ அது தானா வந்துடும். இது எல்லாமே வந்து சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் லேசா ஒரு குறகுறுப்பு இருக்குதுங்கய்யா. கிளீனா தான் இருக்கு, இருந்தாலும் அந்த யூடியூப்ல பதிவிடக்குள்ள கொஞ்சம் லேசா ஒரு குறகுறுப்பு இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி. அப்பப்ப ஆடியோ வந்து ஒரு மாதிரி தெளிவா இல்லை. சரி, லெஃப்ட் ஆயிட்டு வரேன் ஐயா. லெஃப்ட் ஆக வேண்டாம், வேற எல்லா பக்கம் மழை பெய்யறதுனால மேகமூட்டத்தினால அப்படி தவறுது. ஆமாமா, இங்கேயும் மழை தான் இருக்கு, மழை இருக்கு, நெட் ப்ராப்ளம் இருக்கு. அதனால சிஸ்டத்துல ஜாயின் பண்ணாம செல்ல ஜாயின் பண்ணிருக்கேன், அதெல்லாம் இருக்கு. சரி, இப்படி கண்டினியூ பண்ணிக்கிறேமா. நல்லதுங்க, நல்லது. லேசா கொஞ்சம் குறகுறப்பு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கேக்குது, தெளிவா தான் கேக்குது. இருந்தாலும் அந்த கொஞ்சம் குறகுறப்பு இருக்கக்குள்ள நாளைக்கு அது யூடியூப்ல பதிவிடக்குள்ள கொஞ்சம் தெளிவா இருக்காது இல்ல, அதனாலங்கய்யா, வேற ஒண்ணும் இல்லை. அது கொஞ்சம் சரி பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இதுல லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் வேணா ஜாயின் பண்ணலாமா, வந்தா பண்ணலாம், அது மாதிரி பண்ணவா? சரி, வாங்கய்யா வாங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இப்ப எப்படிமா இருக்கு? இன்னும் பேசுங்கய்யா. இப்ப பேசுறது கேக்குது, இன்னும் கொஞ்சம் பேசினா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நீங்க கருத்து சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்புறமா. இனிமே சிவன் தான் வந்து அதை காட்டுகிறான். காவலன் பேர் நந்தி காட்டிட்டு கண்டவன். அவன் சிவன் காட்டியதை தான் இந்த சிவஞானி வந்து பார்ப்பான். எனவே அவன் என்ன செய்வான்னா, அந்த சிவன் வந்து அவன் அருள் ஆணையினால் அந்த ஏவிய செயல்களை மட்டுமே அவன் செய்திருப்பான். அந்த சிவஞானி தான் அவன் என்ன செய்கின்றான், அவன் தான் வந்து சர்பாத்திரன், அவனுக்குத்தான் நினைச்சிறேன், அவன் தான் வந்து அப்பேற்பட்ட கூட்டத்துல வந்து நான் என்ன செய்கின்றான், சிவபெருமான் வந்து அந்த திருமந்திரம் வந்து சொல்ல சொன்னாரு, என்னை ஏற்ற சொன்னார், அதை நான் வந்து இயற்றினேன். எனவே நான் வந்து இளங்கலியோன் என்கின்ற புத்தடியான், புதிய அடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் பல அடியார்கள் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இது நம்முடைய இவரும் சொல்வார் இல்லையா, காட்டு வித்தால் யார் ஒரு ஆடாதாரே, காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இனிமே பெருமான் வந்து காட்டவில்லை என்றால் அது வந்து யாராலுமே வந்து பார்க்க முடியாது.
பெருமான் வந்து காட்டி வைத்தால் யாரோடு காணாது, பெருமான் காட்டி வைத்தால் அதை வந்து பார்ப்பாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு அந்த வேதாரண்யம், அந்த வேதாரண்யத்துல வந்து மலையா இறக்கப்பட்ட அந்த கதையை வந்து நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்ல நாவுக்கரசர் வந்து அதை திறப்பிக்கின்றார். அது வந்து என்ன செய்கிறார், அந்த 9வது பாட்டு பாடி 10வது பாட்டுல தான் பெருமான் என்ன செய்கின்றார், அதை திறக்கின்றார். ஆனா நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்து ஒரு பாட்டு பாடின உடனே வந்து என்ன கதவு வந்து மூடிக்கொள்கின்றது. அப்போ வந்து என்னுடைய பாட்டிலேயோ என்னுடைய அனுபவத்திலேயோ குறை இருக்கின்றது என்று நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் வந்து மனதுக்குள்ள வந்து வேதனை ஏற்பட்டு அன்னைக்கு ஏதோ வந்து தூக்கமே வரவில்லை, தூங்காமல் அந்த மடத்துல வந்து தூங்கார். அப்ப பெருமான் தோன்றி நீ திருவாய்மூக்கு வா, நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஒரு அந்த 80 வயசுல ஓட்டமா என்ன செய்கின்றார், அங்கிருந்து திருவாய்மூருக்கு வந்து ஓடுகின்றார். இதை வந்து ஞான சம்பந்தர் வந்து கேள்விப்படுகின்றார். இது வயசானவர் வந்து எங்க போறாரோ அப்படின்னு நினைச்சு அவரும் வந்து பின்னாடியே போறாரு. போய் திருவாய்மூருக்கு போய் சேர்ந்தோம்னா இந்த சிவபெருமான் என்ன செய்கின்றாரு, நாவுக்கரசருக்கு வந்து காட்சி கொடுக்கல. நாவுக்கரசருக்கு காட்சி கொடுக்காம ஞான சம்பந்தருக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். இந்த ஞான சம்பந்தர் காட்டின உடனே அப்ப என்ன செய்கின்றாருன்னா, அப்ப நாவுக்கரசர் வந்து பார்க்கின்றார். திருவாய்மூர் பதிகத்தை வந்து பார்க்கலாம். அது போல பெருமான் வந்து எப்ப வந்து யாருக்கு காண்பிக்கணும்னு அந்த பெருமான் வந்து முடிவு செய்கின்றார். அந்த ஆன்மாவை பற்றி அவனுக்கு தான் தெரியும். இது போல பல உதாரணங்களை வந்து நம்ம பெரிய புராணத்தை வந்து பார்க்கலாம். இப்ப நேரம் கருதி அடுத்த தலைப்பாகிய அபாத்திரம் என்கின்ற அந்த தானத்துக்கு உரியவர்கள் வந்து பாத்திரம் ஆவார்கள், தானத்திற்கு உரியாதவர்கள் வந்து பாத்திரம் ஆக மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து நாம் வந்து அந்த தான தர்மங்கள் வந்து செய்யக்கூடாது என்ற அந்த கருத்தை வந்து இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு இந்தது கால கழிந்த பயிரதுவாமி. கோல வரடு, இந்த வரட்டு ஐங்கிறது பசு வந்து குறிக்கும். வறண்டு பசு, அது வறண்டு போன பயனற்ற பசு, ஆனா கண்ணுக்கு வந்து அழகா இருக்கின்றது. அந்த பேர்பட்ட பசுவுக்கு நீ என்ன இந்த குனிந்து, இந்த அந்த பசுவுக்கு நீ குனிஞ்சி இந்த குலக்கிட்டு அதுக்கு வந்து புல்லு பசுந்தலை இதெல்லாம் நீ விட்டு அதை கொடுத்து பாலை கறந்து பருகோதையே ஒக்கும். நீ என்ன குனிஞ்சு குனிஞ்சு எவ்வளவுதான் புல்லு போட்டாலும் சரி, எவ்வளவுதான் தலைகளை போட்டாலும் சரி, எல்லாரும் புண்ணாக்க பட்டு போட்டாலும் சரி, அது என்ன வரட்டு பசு வந்து பால் கொடுக்குமா? அது வந்து பால் கொடுக்காது. அது வந்து வரட்டு பசுல இருந்து உன்னால பால் கறந்து குடிக்க முடியாது. அது போல சீலமும் நோன்பும் இல்லாதவருக்கு இருந்தது. அவங்கிட்ட அந்த சீலமாகிய அந்த ஒழுக்கம் இல்லை, நோன்பாகிய அந்த விரதமும் வந்து இல்லை. அப்பேற்பட்ட அந்த இல்லாத அந்த மூடர்களுக்கு நீ கொடுத்தது காலம் கழிந்த பயிரதுவாமே. நீ வந்து பருவம் தவறி பயிர் செஞ்சினா அது விளையுமா? ஒண்ணுக்கும் வந்து ஒரு பருவ காலம் இருக்கு இல்லையா? அந்த பருவத்தை ஆடிப்பட்ட தேடி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டது போட்டாதான் உனக்கு என்ன செய்யும், அங்க உனக்கு வந்து அடுத்த பருவத்துக்கு வந்து உனக்கு பயன் கொடுக்கும். எனவே அது ஒண்ணுக்கும் வந்து பருவ காலம் இருக்கு. அது காலம் கழித்த பயிரதுவாமே. நீ காலம் தவறி பயிர் செஞ்சினா உனக்கு வந்து தக்க மகசூல் வந்து கிடைக்காது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாடல. காலமில்லா காலத்து அதே பயிர் செய்ய அப்படின்னா பயிர் நல்லா வளருது, ஆகா சிரிப்பா வளர்ந்து நினைக்கிற, ஆனா பாடல பதறாதான் இருக்குது. நெல் இல்ல, அரிசி இல்ல, பதறா இருக்குது, பயன் தராத போல நீ என்ன செய்யற, ஒருத்தருக்கு நீ ஒரு கெட்டவனுக்கு நீ கொடுத்தீங்கன்னா அந்த வளர்த்த பசுவை கொடுத்தது போல அது பயன் கொடுக்காது. அது உனக்கு பொருள் அழிவை தான் கொடுக்கும், உனக்கு எந்த பயனும் வந்து கிடைக்காது. இதுதான் உருவத்தால் அன்றி உயர்ந்த மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பல மரம் நல்லா செக்கச்சு வேறு பெருசா வளர்ந்துருக்கு, நிறைய தலைச்சிருக்கு, நிறைய பூக்குது. ஆனா அந்த பருவ காலம் வந்தால்தான் அது வந்து என்ன செய்யும், பழுக்கும் என்ற கருத்து வந்து ஔவையாரும் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் வந்து அவரு சீலங்கிறது சிவநெறி ஒழுக்கம், நோன்பு என்பது விரதம் என்ற அந்த தன்மம். அது இல்லாதவர்களுக்கு அந்த உயர்வோட மக்களை நீ பார்க்க என்ன செய்தார், அவர்களை வந்து நீ வேத மாற்றத்தால் வழிபட்டு நீ வந்து தானம் செய்தால் அது என்ன செய்யும், அது வரட்டு பசுவுக்கு உணவளித்து அந்த பாலை பருக நினைப்பதற்கு கிடைக்கும். வரட்டு பசு வந்து பால் வந்து கொடுக்காது. எனவே அது என்ன செய்யல, அது உயர்ந்தோரை அறியாமல் எல்லோருக்கும் நீ செய்தால் என்ன செய்யலாம், அது காலம் அறிந்து பயிர் செய்யாமல் அது எக்காலத்திலும் பயிர் செய்தால் பலன் தராதை இருக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இதேதான் நம்முடைய
சீலம் என்றே நோன்பின்றே செறிவே என்றே அறிவின்றே கோளின் பாவை கூத்தாட்டை சுழன்று விழுந்து கிடப்பேனை கோலம் காட்டி அது காட்டி. சீலம் இன்றி நோன்பின்றி. சீலம் சீலம் என்பது எதை குறிக்குன்னா சரியை வந்து குறிக்கும். நோன்பு என்பது கிரியை வந்து குறிக்கும். செறிவு வந்து யோகத்தை குறிக்கும். அறிவு என்பது ஞானத்தை குறிக்கும். தான் சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. நமக்கு உண்டானது அந்த சரியை கிரியை யோகத்தை தான் அந்த சீலம் நோன்பு அதை சரியை கிரியையாக வந்து செய்வார்கள். அந்த சீலம் என்பது ஒழுக்கத்தையும் நோன்பு என்பது அந்த விரதத்தையும் வந்து குறிக்கும். இந்த பாட்டு அடுத்து இரண்டாவது பாட்டு. ஈவது யோக யமனியமங்கள் சால்வது அறிந்து தங்கும் அவர்கன்றே ஆவது அறிந்தன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும்புளை ஒன்று கோளீரே. ஈவது யோகம் யம நியமங்கள் பெற்றுக்கொள்ள கொள்வீரேங்கிறது இந்த உலகத்தில் நம்மை பார்த்து உலகத்தவர்களே நீங்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஈவது யோகம் யம நியமங்கள். அந்த யோகம் இருப்பது அஷ்டாங்க யோகம்னு சொல்லும். அது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த அடிப்படையாக இருப்பது எது? அது யமம் நியமம். யமம்னா எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ எதெல்லாம் விட வேண்டுமோ அதை விடுவது வந்து யமம். நியமம்னா எதையெல்லாம் கை கொள்ள வேண்டுமோ அது நியமம். எனவே அந்த யோக உறுப்புகளாகிய யம நியமங்களில் சார்வது அறிந்து எதையெல்லாம் சார வேண்டும் என்று அறிந்து அதை அன்பு அது அன்பு செய்கின்றவருக்கு அன்றி ஆவது அன்பு தங்காதவர்களுக்கு. எனவே அன்பு செய்கின்றவர்களுக்கு கொடுப்பது அல்லாமல் அன்பில்லாதவர்களுக்கு அவருடைய பேராசையை அறிந்து ஈவது பெரும்பலாம். எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஒரு சிவனடியா கொடுக்குறோம், ஐயோ ரொம்ப நன்றிங்க, பரிசுன்னா ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துங்க, ஒரு டீ வாங்கி கொடுத்துங்க, ரொம்ப நன்றிங்க. இதே உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க பல லட்சமா வந்து செய்றீங்க, செஞ்சாலும் என்னத்தை செஞ்சுட்டாங்க, கூட பிறந்த செஞ்சுதானே ஆகணும், இந்த கடமை இருக்குல்ல அவனுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா. எனவே எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த பேராசை வந்து குறையாது. பேராசை உள்ள பல பேரை நம்ம வந்து பாக்குறோம். பேராசையை அறிந்து அவர்களுக்கு ஈவது பெரும்பிழை, அது கொடுப்பது வந்து சின்ன பிழை இல்லை, பெரும்பிழை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே யோக உறுப்புகளாகிய அந்த யம நயங்கள் சார வேண்டும். சார்வதை அறிந்து அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு செய்கின்ற அந்த யோகிகளுக்கு நீங்கள் கொடுப்பது அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி அன்பு இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பேராசை வந்து நீங்காது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈவது பெரும் பிழை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தான் சார்பு உணர்ந்து சார்பு கிட சார்ந்தரா சார்ந்தரும் நோய் என்று நம்ம பார்த்துருக்கோம். சார்பை பற்றியே தெரிந்துக்குவோம். ஏன்னா ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த யம நியமத்தை பற்றி நம்ம 3ஆம் தந்திரத்துல நம்ம விரிவா பார்க்க போறோம். அதை பற்றி நம்ம செய்ய வேண்டாம். எனவே அது யார் வந்து இறைவன் மேல சிவன் மேல அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சிவன் மேல அன்பு இல்லாம பொருள்கள் மேல அன்பு வச்சிருக்க அந்த பேராசைக்காரர்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடாது என்பது இந்த பாட்டின் நீங்கள் பொருளாக கற்றுக்கிறது. தானம் செய்வது வந்து அந்த யோக நெறிகள் யமம் அது தவிர்க்க வேண்டியது, நீக்க வேண்டியது. நியமம் என்பது செய்ய வேண்டியது, அதை கொள்ளக்கூடியது. என தவிர்க்க வேண்டியது செய்ய வேண்டியது ஆட்டை அறிந்து அந்த நிலையில் இருக்கின்ற அந்த திறனுடைய அந்த உரனுடைய அந்த சிவனடியார்களுக்கு அந்த சிவயோகிகளுக்கு அதை அன்போடு செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர் யம நியமமே இல்லை. பேராசை இருக்கு, காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம் இருக்கு, மதம் இருக்கு, மாச்சரியம் இருக்கு, அந்த 6 குற்றங்கள் இருக்கு. அவங்களுக்கு நீ செஞ்சினா அது பெரும் குற்றம் ஆகும் என்கின்ற அந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதுல ஈவது அப்புறம் சார்வது ஆவது இது எல்லாமே வந்து தொழில் பெயர்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நீ அறநெறியோடு நிற்க கூடாது, சிவநெறியிலும் நிக்கணும். அது எப்படி நிக்கணும்? அன்போடு நிக்கணும். அன்போடு நின்னாதான் ஒன்னால சிவநெறியில அங்க வந்து தங்க முடியும். தங்க முடிஞ்சா பெருமான் வந்து உனக்கு இரண் கொடுப்பான். இதை வந்து சிவ சிந்தாமணில வந்து ஒரு பாட்டு வந்து சொல்லிக்கிறது.
அடங்கலர்க்கு தான பயணத்தால் அலருரு முன்னீர் தடங்கடல் நடுவுள் தீவு பல. முன்னீர் தடங்குள், அந்த ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்கின்ற அந்த 3 நீர்ல உள்ள கடல். அதற்கு நடுவில் வந்து பல தீவுகள் இருக்கின்றன. அவற்றில் தோன்றி அடங்கலருக்கு இந்த தான பயத்தினால், மனசு அடங்காதவனுக்கு நீ வந்து தானம் பண்ணா அதன் பயன் என்னப்பட அந்த பல தீவுல ஒன்றில் தோன்றி உடம்போடு முகங்கள் ஒவ்வார் ஊழ்கனி மாந்தி வாழ்வார். அதாவது பல பிறவிகள் கிடைக்கும். தாவர பிறவி, மானிட பிறவி, மிருகப்பிறவி, விலங்கு பிறவி, பறவை பிறவி, அதுபோல ஒவ்வொரு ஊழ்கனி மாந்தி மாழ்வார். அந்த ஊழையே கனியாக அவர்கள் மாந்தி அருந்தி வாழ்வார்கள். மடங்களம் சிற்றத்துப்பின் மாணவல் மாணரையரே என்று அந்த சீதவக சிந்தாமணியில் வந்து முத்தி இளம்பகத்துல 27வது பாட்டாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, திரண்ட கருத்து சொல்லுங்க. இது அசல் பாத்திரத்துக்கு நீ செய்த அந்த தானம் வந்து பயன்படாது, துன்பத்தை கொடுக்கும் என்பது இந்த பாட்டோட திரண்ட கருத்து. அடுத்து 3வது திருப்பண். ஆமாரியான் அதிபஞ்ச பாதகன் தோமாறும் ஈசர்க்கு தூய குறவர்க்கும் காமாரி விட்டோர்க்கு தோடனம் கற்பிப்போன் போமா நரகில் புகன் போதங் கற்கவே. ஆமாறு அறியான் அதி பஞ்ச பாதகம், இந்த பஞ்ச மகாபாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 5 குற்றங்களில் அது ஈடுபட்டவன், அது தெரியாம ஆமாது அறியான், இந்த பஞ்சமா பாதகங்களை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு அறியாதவனாய் என்ன செய்கின்றான்? தோமாறும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும். தோமாறும் ஈசர்க்கும், பெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீக்கும். அமலன் விமலன், அவன் வந்து இயல்பாகவே பாசங்கள் நீக்கின்றவன். நம்ம குற்றங்களிலிருந்து இயல்பாக நீங்கின அந்த ஈசனாகிய சிவபெருமானுக்கும் குறவர்க்கும், குறவன் என்பது அந்த மலவாதனை மும்மலவாதனை அகன்ற அந்த குருவாகிய அந்த ஆச்சாரிய பெருமானுக்கும் காமாதி விட்டோர்க்கும், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற அந்த 6 குற்றங்களை அந்த விட்ட அந்த ஞானிகளுக்கும் தரல் தந்து அவனுக்கு கொடுத்து கற்பிப்போன். அது வந்து யார் ஆசனை கற்பிக்கிறானோ அவன் போமா நரகில் புகான் போதும் கற்கவே. எனவே அந்த மாதிரி நீ வந்து ஒண்ணு வந்து இயல்பாகவே பாசங்கள் நீக்கிய சிவபெருமானை கொடுக்குற, சிவபெருமான சிவன் அடியார்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் கொடுக்குற. 2வது வந்து குறவர்க்கு அந்த மனவாசனை அகன்ற அந்த குருவுக்கு வந்து கொடுக்கின்றாய். 3வது வந்து காமாதி விட்டோர்க்கு, காமம் நிறைய அந்த 6 குற்றங்களையும் விட்ட ஞானிகளுக்கு கொடுக்கின்றார். கொடுத்தவர்களை அந்தந்த நிலை என்று நீ வழிபாடு செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவாகிய நீ அந்த பாட்டு எடுத்தோம்னா பஞ்சமாபாதம் இல்லையா, அவன் எங்க போவான்? அவன் வந்து அந்த பெரிய நரகத்திற்கு வந்து போவான். ஆனா நீ என்ன போக மாட்ட? நீ அந்த நரகத்துக்கு போக மாட்ட. நீ எங்க இருந்தாலும் நீ போதம் கற்கவே, எந்த நிலை இருந்தாலும் என்ன செய்யல, இந்த சிவஞான போதத்தை, அந்த சிவஞானத்தை வந்து நீ கற்றுக்கொண்டே இருப்பார். என்னதான் பஞ்ச பாதகம் என்ன? பஞ்ச மகாபாதகங்கள் 5, கொலை, களவு, அது மாதிரி காமம், குரோதம், அது 5 சொல்லுவாங்க, வந்து 6 சொல்லுவாங்க. எனவே அந்த 5 பாதகங்கள் 6 குற்றங்கள் இவற்றையும் நீங்கி விடுவான். இந்த தோம்னா குற்றம், குற்றம்ங்கிறது மலை குற்றத்தை வந்து குறிக்கும். அது இயல்பாக நீங்கியவன் வந்து சிவபெருமான். அதை சாதனை செய்து நீக்குபவர்கள் வந்து அந்த சிவஞானிகளும் சிவகுருவர்களும். எனவே அந்த தூய குரவன் என்பது அவன் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த 4 வகை நெறியாலும் மலம் நீங்கி தூய்மையான அவன் ஞான ஆசிரியன். காமம் ஆதி, காமம் எக்ஸட்ரா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி படம்னா என்ன செய்வான்? அவர்கள் வந்து நரகத்துக்கு வந்து போக மாட்டான். அவன் ஏற்கனவே நிறைய பாவங்கள் செஞ்சாலும் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் சிவனடிக்கு தான் போவான். இந்த நரகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ரௌரவம், கும்பிபாகம் போன்ற அதான் பெரிய நரகங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குற்றம் நீங்குவதற்கு நிமித்தமாக இருப்பது அது சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்று ஏவல் செய்பவர்கள் அது சிவகுருவும் சிவ யோகிகளும். எனவே அவர்கள் மேல் வந்து என்ன செய்வான்?
அவர்களுக்கு குற்றம் கற்பித்து அவர்கள் மேலேயே குற்றம் சொல்லக்கூடிய சில பேர் வந்து இருப்பாங்க. அவர் தெரியாத குரு இல்லைங்க, அவர்கிட்ட நிறைய சொத்து பாக்குறாரு, குற்றம் கற்பித்து இருப்பவன் அவன் வந்து ஆமாத அறியான், அது பின்னாடி என்ன விளைய போகுதுன்னு அவன் அறியான். அவன் எப்படிப்பட்ட அதி பஞ்சமா பாதகன், அவன் வந்து இந்த குருவை இகழ்ந்தான், அவன் பஞ்சமாத பாதகத்திலும் பெரும் பாதகன். அதான் அவன் என்ன செய்வான், அவன் வந்து பெரிய நரகில் வந்து விழுவான். அவன் என்ன செய்தான், அவன் அந்த மாதிரி இல்லாம அவன் அவன் அவர்களுக்கு நல்லறிவை பெற்று இந்த ஞானத்தை பெற்று அவர்களை புகழ்ந்து வழிபாடு செய்தால் அவன் முன் செய்த அந்த பாதகத்திலிருந்து நீங்கி அவன் நரகம் புகாமல் ஒளிவான். எனவே சில பேர் வந்து சற்பாத்திரமா இருக்காங்க, ஆனா உன் கண்ணுக்கு வந்து எப்படி இருக்குது, அது அசற்பாத்திரமா கெட்டவங்களா அது தெரியுது. அவங்கள போய் நீ வந்து இகழக்கூடாது. இப்போ முடிஞ்சா கும்பிடாட்டி நீ வந்து ஒதுங்கிக்க, அவங்கள போய் இகழக்கூடாது. அந்த மாதிரி இகழ்ந்தால் அது வரக்கூடிய அந்த குற்றம் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 4வது திருப்பாட்டு. மண்மலை அத்தனை மாதானம் ஈயனும் அண்ணல் சிவன் என்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாத தீர்ந்த இருவரும் நன்னுவர் ஏலாம் நரக குழியிலே. இது வந்து திறந்த கருத்து என்ன, யார் வந்து இறையுணர்ச்சி இல்லை, இறையுணர்ச்சி இல்லாம நீ வந்து கொடுக்குற ஈகை செய்யற, உன் மனசுல வந்து இறையுணர்ச்சி இல்லை, நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த தற்போதத்தோட அந்த ஆணவத்தோட நீ செய்யற, அந்த மாதிரி ஈயக்கூடிய நீயும் அதை ஏற்கிறவனுக்கும் அந்த இறையுணர்ச்சி இல்லை, அந்த 2 பேருமே என்ன பண்ணுவீங்க, 7ஆம் நரகத்துக்கு அந்த நரகுக்கு போவார்கள் என்பது அந்த திறந்த கருத்து. இப்ப வந்து இந்த பதப்பொருள் வந்து பார்க்கலாம். அண்ணல் இவன் என்று அஞ்சலி அத்தனாய், அண்ணல் சிவபெருமான் தான் பரம்பொருள் என்று அஞ்சலி, அஞ்சலி அந்த நமஸ்கார முத்திரை அல்லது அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் அஞ்சலி முத்திரை, 2 கையும் நெஞ்சுக்கு நடுவில் வைக்கிறது, இது வந்து அஞ்சலி முத்திரை. எனவே மற்றவர்களை வணங்கும் போது நம்ம இங்க வைக்கணும், குருவுக்கு வணக்கிறப்ப இங்க வைக்கணும், சிவபெருமானுக்கு வணக்கிறப்ப இங்க வைக்கணும். எனவே அந்த சிவனே பரம்பொருள் என்று குப்பிய கையிலால் இறைவனை இறைவனாவது தியானித்து அத்தனாய், அத்தம் என்பது ஹஸ்தம், ஹஸ்தம் இந்த கை எடுக்கும், ஹஸ்த கையோக திச்சை, ஹஸ்த மஸ்தக திச்சைன்னு போனோம். ஹஸ்தம்னா கையை குறிக்கும், மஸ்தகம்னு தலைக்கும். இனிமேல் குரு வந்து தலைமையில கை வைப்பாரு, அதான் ஹஸ்த மத்தக தீட்சைன்னு பார்த்துக்கோம். அத்தனா என்ன, ஹஸ்தனாய் அந்த கையை உடையவன, குப்பிய கையை உடையவனாய் அவன் செய்தானா என்ன செய்கின்றார்கள், அவன் எண்ணி இறைஞ்சாதவர்க்கு, நம்முடைய இறைவனை இடைவிடாது தியானித்து வணங்காதவர்களுக்கு ஈந்த இருவரும். எனவே அந்த மண்மலை அத்தனை மாதானம் ஈயும், மண் மேல பல மலைகள் இருக்கின்றது, அந்த இமயமலை தான் பெருசு இருக்கு, அந்த மலை அளவுக்கு நீ வந்து பெரிய செல்வத்தை நீ கொடுத்தாலும் என்ன இருக்கும், கொடுத்தவரும் வாங்கினவரும் ஆகிய அந்த இருவரும் என்ன செய்கின்றார்கள், இருவரும் நன்னுவர் ஏழா நரக குழியிலே, அந்த 7 வகையான நரகங்களிலும் அவர்கள் முறையே அவர்கள் வீழ்ந்து வருவார்கள். என்ன செய்யணும், தானம் கொடுக்கிறப்போ சிவன் தான் கொடுக்குறான், நான் ஒரு கருவி, இது சிவன் கொடுத்த பொருள், சிவன் கொடுத்த பொருளை வந்து சிவனடியார்களுக்கு அவர்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு வந்து கொடுக்கிறேன். நான் வந்து சிவனுக்கு கொடுக்கிறேன், சிவனடியாருக்கு கொடுக்கின்றேன், சிவன் கோயிலுக்கு கொடுக்கின்றேன் என்ற அந்த சிவ உணர்ச்சியோடு நீ வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் தானம். அது வாங்குறப்ப என்ன செய்யறான், சிவன் தான் வந்து இவன் மூலமாக எனக்கு கொடுக்கின்றான், எனக்கு கொடுப்பது வந்து அந்த சிவன் தான் என்ற உணர்ச்சியோடு அவன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி உணர்ச்சியில தான் கொடுப்பவனும் இருக்கணும், ஏற்றுக்கிறவனும் இருக்கணும். அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாம நீ என்ன செய்த, மலையளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் அது என்ன, கொடுத்தவனுக்கும் வாங்கினவனுக்கும் அது 7 வகையான நரகங்களையும் அது கொடுக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுல வந்து என்னன்னா, அண்ணல் சிவன் என்று அண்ணலே சிவனே சிவபெருமானே என்று அவனது நாமத்தை சொல்லி அஞ்சலி அஸ்தனாய், என்னன்னா கைகூப்பி அவனை வந்து நினைந்து அஞ்சலி ஐத்தன வணங்கி தானம் வாங்க எண்ணி இறைஞ்சாதவருக்கு, அந்த மாதிரி தானத்தை வாங்க அறியாதவர்களுக்கு நீ மண்மலை எத்தனை மாதனம் செய்யணும், இந்த நிலமளவு
மலையளவான பெரும் பொருளை நீ தானமாக கொடுத்தாலும் அப்பொருளால் என்ன செய்யறார், அது பயன் கிடைக்காது. இருவரும் அதை ஈகை செய்தவனும் ஈகை பெற்றுக்கொண்டன அந்த ஏற்பவனாக இருப்பவனும் அவர்கள் இருவரும் மீளாத நரக குழியிலே இருப்பார்கள். எனவே நம்ம கொடுக்கப்ப என்ன செய்யணும், இது என்னதுன்னு நினைக்காம இது சிவார்ப்பணம் என்று சொல்லி இது சிவனுக்கு ஆக வேண்டும் என்று சொல்ல இருக்க வேண்டும். இதை நம்முடைய மறைஞான சம்பந்தர் வரலாற்றுல பார்க்கிறோம். மறைஞான சம்பந்தர் பட்ட குட்டையிலே பகல் கொடுத்து போகுதுகான் என்று சொல்லும் போது மோபல் சிவத்திற்கு என்ன செய்யும், அது ஒரு உபதேசமாக நினைக்கும். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போவார். போறப்ப மறைஞான சம்பந்தர் என்ன பண்ணுவார்கள், நெசவாளிகள் அந்த நெசவு செய்வதற்காக அந்த கஞ்சியை கூழ் காய்த்து வச்சிருப்பார்கள். அதை வாங்கி என்ன செய்வாரு, சிவபிரசாதம் 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 3 முறை சொல்லி அதை கொடுப்பார். ஏன்னா குடிக்கிறது அது சிவபிரசாதமா என்ன கொடுக்குற. அப்போ முழங்கை வழியா அது கீழே வலியுது. அதை போய் என்ன பண்ணுவாரு, உபாசிவன் அந்த கையால ஏந்தி வாங்கிட்டு இது குருப்பிரசாதம் குருப்பிரசாதம் குருப்பிரசாதம்னு குடிப்பார். அவர் வரலாற்றுல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. எனவே அது எப்படி சிவபிரசாதமாக அதை குரு பிரசாதமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம யாரு எது கொடுத்தாலும் சரி, ஆகா இது சிவன் நமக்கு கொடுக்குறான். இப்படி நாம யாரு கொடுத்தது இதுனா சிவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு சிவபெருமான் எடுத்துக்கிறான். இது சிவார்ப்பணம், சிவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு நம்ம கொடுக்கணும் என்ற கருத்து தான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மாதிரி செய்யணும்னா நம்ம சிவன் துரோகி. சிவன் கொடுத்தது இல்லை, உடம்பு கொடுத்தது யாரு, சிவன். இந்த பொருளை கொடுத்தது யாரு, உணவை கொடுத்தது யாரு, வேலையை கொடுத்தது யாரு, பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு, எல்லாம் சிவபெருமான் தான். அதை கிடையாம செஞ்சோம்னா என்ன மாதிரி சிவ துரோகி யாரும் இருக்க மாட்டான். எனவே அவனுக்கு கொடுத்தோறும் நரகத்தை எய்துவார்கள். எனவே நம்ம என்ன செய்யணும், எதாவது சிவனாக நம்ம நினைத்து பழக வேண்டும் என்று சொல்றேன். ஏன்னா அவங்க ஞானிகள் அப்படிதான் பார்ப்பாங்க. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தம் பாரார். இது சிவஞானிகளுக்கும் சிவஞானிகளுக்கும் பார்க்கறதெல்லாம் சிவமா தான் தென்படும். இந்த உலகம் தென்படும், உலக பதார்த்தம் தென்படாது. இதுதான் திருவள்ளுவர் இது நெஞ்சு துறவார் துறந்தார்கள் வஞ்சித்து. துறை வேஷ்டு சன்னியாசி வேஷத்தை போட்டுக்கிட்டு மனசுல துறக்கல. அந்த மாதிரி வாழ்வாரின் வன்கனார் இல்லை. அவனை போல வஞ்சமுடையவன் யாரும் கிடைக்க வேண்டும். எனவே கொடுப்போரும் சிவனிலிருந்து கொடுக்க வேண்டும், ஏற்போரும் சிவன் தான் எனக்கு கொடுக்கின்றான் என்று கொடுக்க வேண்டும். அந்த பொருள் சிவனுடையது, சிவனுடையதை நான் சிவனுக்கு கொடுக்கின்றேன் என்று கொடுக்க வேண்டும் என்ற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சற்பாத்திரத்துக்கு கொடுத்தால் அது நல்லது, அசற்பாத்திரத்துக்கு கொடுத்தால் அது கெட்டது என்ற கருத்து இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த மூன்றாவதாக தீர்த்த உண்மை என்று சொல்லுகின்றார்கள். தீர்த்தம்னா நம்மை புனிதப்படுத்துகின்ற நீருக்கு தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்தம் எங்க இருக்குன்னா ஆறுகள், குளங்கள், பொய்கள் இதெல்லாம் இருக்கின்றது. புறம் தூய்மை நீரால் அமையும். நம்ம உடம்பு என்ன செய்யறோம், உடம்பு சுத்தம் பண்ணதுக்கு நீரை வச்சு நம்ம குளிக்கிறோம். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம மனசு அகம் ஆன்மா உண்மையா இருக்குன்னா அது வாய்மையால் தான் காணப்படும். பெருமாள் என்ன பண்ணாரு, அத நம்முடைய சுந்தர செஞ்சு எல்லா தவறையும் மன்னிச்சாரு. ஆனா அந்த சத்தியத்தை மீறும் போது அவர் மன்னிக்கவில்லை. அங்க அக தூய்மையாக இந்த வாய்மை இருக்க வேண்டும். புற தூய்மைக்கு நீர் இன்றியமையாதது, அக தூய்மைக்கு அந்த வாய்மையாகிய சத்தியம் இன்றியமையாதது. அந்த தீர்த்தம் எங்க இருக்குன்னு நம்ம நிலையில இந்த காவேரி, கங்கை, யமுனா அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். இவர் எங்க என்ன சொல்றா, எல்லா தீர்த்தமும் உனக்கு உள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். முதல் பாட்டு, உள்ளத்தின் உள்ளே உளவல்ல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாரால் வினைகட பல்ல முன்னேடும் பறந்து தெரிவரே கல்ல மனமுடை கல்வியில்லோரே. உள்ளத்தின் உள்ளே உளவல்ல தீர்த்தங்கள், நம்மை புனிதமாக்குகின்ற பல நதிகளும் தீர்த்தங்களும் எங்கே இருக்கின்றது, உள்ளேவே இருக்கின்றது. நம்முடைய உள்ளே உள்ளமுங்கிறது இந்த ஆன்மாவை குறிக்கும். இந்த ஆன்மாவுக்குள்ளே அது இருக்கின்றது. நம்முடைய மனத்துக்குள்ள இருக்கின்றது, உள்ளத்துக்குள் இருக்கின்றது, ஆன்மாவுக்குள் இருக்கின்றது, நம்ம உடம்புக்குள் இருக்கின்றது, அந்த 7 சக்கரங்கள் இருக்கின்றது. தீர்த்தங்கள் பலவும் நமக்கு உள்ளவே இருக்கின்றது. அவன் என்ன செய்கிறார்கள், வினைகட நாம் செய்த அந்த தீய வினை பாவங்கள் கெடுவதற்காக
மெல்ல குடைந்து நின்றாடார். ஆத்திர குளத்தை போய் இப்படி குடைந்து நின்று ஆடணும் இல்லையா, ஏதாவது திரும்ப பார்க்கிறோம் இல்லையா. எனவே அவற்றை மெல்ல குடைந்து ஆடாதவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் கள்ள மனமுடைய கல்வி இலோதல். மனசு கள்ள மனசு, அவங்க கிட்ட சிவஞான கல்வியும் இருக்கின்றது. இது தீர்த்தங்கள் 10. இப்ப அந்த கொல்லாமை முதலான தபம் ஜபம் என்று சொல்லப்படக்கூடிய அது இது 3ஆம் தந்திரத்துல அந்த 10 தீர்த்தங்களையும் விரிவா சொல்லியிருக்கின்றார்கள். உள்ளத்துக்குள்ள அந்த கொல்லாமை, வாய்மை, தபம், ஜபம், நிறைமனம், திருப்தி இதைதான் தீர்த்தமாக சொல்ல இருக்கின்றது. அது எங்க இருக்கிற ஒரு ஆன்மாவுக்குள்ளதான் இருக்கின்றது. அதை அருந்தொழுகின் என்ன செய்யணும், அந்த மாசுக்களை உன்னுடைய மன மாசுக்களை கழுவ வேண்டும். கழுவுனா உன் மனசு சுத்தமாகும், ஆன்மா சுத்தமாக இறைவனை சேர்ந்துடும். அது நீ தீக்காம வெளியில போய் கங்கை குளிச்சா என்ன செய்யும், அது உனக்கு கள்ள மனமுடையவன், உனக்கு என்ன செய்யும், உன்னுடைய மாசு அகலாது. இதுதான் பொது நீக்கி தரைநிலைய வல்லார்தமை என்று தாண்டகத்துல நம்முடைய அப்பெருமான் சொல்வார்கள். பெரும்பான் தான் ஆட்ட பிறவி துயர்கட நாம் நின்றாலும் தீர்த்தன் என்று மாணிக்கவாசகர் சொல்வார்கள். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நேரமாகிவிட்டதால் தீர்த்தத்தை பற்றி அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தன வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் மரணாமமை சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மகரங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறின திறந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வற்பை குருசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சீரடிகள் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய திருமந்திர சிந்தனை நிகழ்ச்சிகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம்.